ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளுக்கு எக்ஸ் பக்கத்தில் தமிழில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, ரஜினியின் நடிப்பாற்றல் பல தலைமுறைகளை கவர்ந்துள்ளதாகவும் எல்லாரிடமும் பரவலான பாராட்டை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த 75வது பிறந்த நாளில் அவர் திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாகவும் அவரது நீண்டகால ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக தான் பிரார்த்திக்கிறேன் என்றும் மோடி குறிப்பிட்டுள்ளார். அதேபோல 6லிருந்து 60 வரைக்கும் அரை நூற்றாண்டாக கவர்ந்திழுக்கும் நண்பருக்கு வாழ்த்துக்கள் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் ரஜினிகாந்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழக எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி திரையரங்குகளை திருவிழாக்களாக மாற்றும் ரஜினியின் ஸ்டைல் மேஜிக் இன்னும் பல்லாண்டு தொடரட்டும் என்று வாழ்த்து மடல் வெளியிட்டுள்ளார். பாமகவின் பல்லாண்டு கோரிக்கையான ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அரசு இன்னும் செவிசாய்க்காததால் வருகிற 17ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அக்கட்சியின் சார்பில் மாபெரும் போராட்டம் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ளுமாறு திமுக தவிர அதிமுக, பாஜக, தவேக, நதக, விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட பிரதான கட்சிகளுக்கும் இதர பிற கட்சிகளுக்கும் அக்கட்சியின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தவேக கட்சி தலைமையகத்தில் பாமக சார்பில் வக்கீல் பாலு அழைப்பு கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்துள்ளார். அரசியல் களத்தில் தீவிரம் காட்டி வரும் தவேக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளும் என்றும் அது கூட்டணிக்காக வியூகமாகவும் அமையும் என்றும் கருதப்படுகிறது. ஆந்திராவில் சீதாராமராஜு மாவட்டம் அருகே மாரேடுமில்லுவில் கோவிலை நோக்கி 30 பேர் அடங்கிய ஆன்மீக சுற்றுலா பேருந்து மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வண்டி கவிழ்ந்ததில் 15 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளனர். மேலும் 15 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. வருகிற 15ஆம் தேதி தமிழகம் வரும் அமித்ஷாவுடன் கூட்டணி தொகுதிகள் குறித்து இபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வார இறுதியில் நயினார் நாகேந்திரன் டெல்லி செல்ல உள்ள நிலையில் அங்கு போட்டியிட உள்ள தொகுதிகள் குறித்து தலைமையிடம் பேச உள்ளார். பாஜகவின் ஒட்டுமொத்த அணியினரின் பார்வையும் தமிழகத்தின் மீது இருப்பதால் என்னவிதமான தொகுதி பங்கீடு அமையும் என்பதில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. ரஷ்ய உக்ரைன் போரை கட்டுப்படுத்தாவிட்டால் விரைவில் 3ஆம் உலகப் போர் நடக்கக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான போரில் கடந்த மாதத்தில் மட்டும் 25,000 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பல இடங்களில் வீசப்பட்ட குண்டுகளில் அப்பாவி மக்களும் பலியானதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். எந்த மோசமான விளைவும் இதற்கு மேலும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அமெரிக்கா போரை நிறுத்த கடினமான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.